கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்பதாக. பயப்படாதே, நீ என்னுடையவன். டு நாட் பி அஃப்ரைட், யூ ஆர் மைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உன்னை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் உன்னை பார்த்து, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். பயங்களும் திகில்களும் சூழ்ந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பயப்படுகிறவர்கள் என்பதை அறிந்து கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை அவருக்கென்று மீட்டு கொண்டவர். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நாம் அவருடையவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நாம் தண்ணீர்கள் போன்ற பாடுகள் வழியாய் கடந்து செல்லும்போது அவர் நம்மோடு கூட காணப்படுவார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக நின்றது. கர்த்தர் செங்கடலை அவர்களுக்காக இரண்டாக பிளந்தார். கர்த்தருடைய ஜனம் செங்கடல் வழியாக வெட்டாந்தரையில் நடந்து வந்தார்கள். அவர்களோடு கர்த்தர் இருந்தார். அதுபோல கர்த்தர் உங்களோடும் கூட எப்பொழுதும் இருப்பார். உங்கள் பாடுகள் மத்தியில் தப்பி போகும் மார்க்கத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆகையால் கலங்கி போகாதிருங்கள். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது. யோசுவா கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை பார்த்து புறப்படும்படிக்கு கூறினான். அவர்கள் விசுவாசத்தோடு தங்கள் பாதங்களை யோர்தானின் தண்ணீரில் வைத்தவுடனே யோர்தானின் தண்ணீர் குவியலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கரைப்பட்டார்கள். தண்ணீர் அவர்கள் மேல் புரளவில்லை. யோர்தானை போன்ற பாரங்கள் உங்களை புரட்டி போட முயற்சிக்கலாம். விசுவாச அடிகளை எடுத்து வையுங்கள். பாதைகள் உங்களுக்காக திறக்கும். அக்கினி போன்ற சோதனைகள் கூட உங்களை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் 3 யூத வாலிபர்கள் நேபுகாத்நேச்சாரின் கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு அவன் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை. ஆகையால் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆகிலும் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. இயேசு அக்கினி ஜுவாலை நடுவில் தோன்றி எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்களை தப்புவித்தார். அதுபோல அக்கினியை போன்ற சோதனைகள் நடுவில் தோன்றி அவர் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, பயப்படாதே சிறு மந்தையே, தேவன் ராஜ்யத்தை அருள சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீர் சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பயத்தின் ஆவியை நீர் தரவில்லை, பலமும் தெளிந்த சிந்தையும் உள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.